ஓர் அரசர் போட்டி ஒன்றை அறிவித்தார். தன் கோட்டை கதவுகளை வெறும் கைகளாலே திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்றவரின் கைகள் வெட்டப்படும். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள். ஐயா, வென்றால் நானும் ஒரு சிற்றரசனாவேன். தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவுகளை தள்ள இளைஞன் முற்பட்டான். முதலில் மிகவும் கஷ்டப்பட்டான். பிறகு அவனது சக்திகள் முழுவதையும் திரட்டி தள்ள ஆரம்பித்தான். என்ன அதிசயம்! கதவுகள் சிறிது சிறிதாக திறக்க ஆரம்பித்தது. ஆம், நம்மில் பல பேரும் இப்படித்தான் இருக்கின்றோம். நாம் தோற்றுவிடுவோமோ, நம்மிடம் இருப்பதையும் இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறோம். அனைவரும் அறிந்ததே. முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும்.